இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, ஏம்மா, நீ எங்ககிட்ட எதையாவது மறைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, தியா வந்து அத்த கேளுங்க. அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அது என்னன்னா, நம்ம பாப்பா தியா உன் கழுத்துல ஏதோ தாலி மாதிரி பார்த்ததா சொல்றா. தாலியா? என்னம்மா? தியா ரொம்ப தெளிவா சொல்றா, உன் கழுத்துல தாலி இருந்துச்சுன்னு. அவ கேட்டதுக்கு கூட நீ வேற ஏதோ காரணம் சொன்னதா சொல்றா. இங்க நானும் கொஞ்சம் பாக்க. அம்மா, அம்மா, துளசி, என்ன அது? அம்மா, இங்க கேளு, இங்க கேளுமா. நீ பதட்டப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இல்ல துளசி, இது கோவில்ல பூசாரி கையில காப்பு கட்டினதுக்கு அப்புறம் மஞ்ச கைத்துல தாயத்து கட்டி எல்லாருக்கும் கொடுத்தாரு. அததான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டேம்மா. அதான். என்ன சொல்ற துளசி? எங்க காட்டு, நான் பாக்குறேன். அண்ணி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கட்டின தாயத்து யாரும் பார்க்க கூடாது. இல்ல, அது என்ன தாயத்து? பூசாரி எங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கலையே. ஏத்த திருக்கல்யாணம் நடந்துச்சு, எல்லாருக்கும் காப்பு கயிறு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா துளசி சொல்ற மாதிரி யாருக்கும் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலையே. அது எப்படி? துளசிக்கு மட்டும் தனியா ஏதாவது கொடுப்பாங்களா? அது தீபா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அப்படியா? எங்க காட்டுங்க பாப்போம். தீபா, என்ன பண்ற? இல்ல துளசி, பாக்கலாம், காட்டுங்க. நீங்க சொல்ற சடங்கு அதெல்லாம் ரொம்ப புதுசால இருக்கு. நாங்களும் இத்தனை வருஷமா கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டது கூட இல்லையே. இல்ல, அது இது வருஷம் பண்ற சடங்கு இல்லையா. சாஸ்திரப்படி திருவிழா நடக்கிறப்போ எப்பவாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாம். இல்ல, அது ஏதோ நாலு நட்சத்திரம் கணக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க.